வணக்கம். நம்ம ஸ்ரீ சக்கரத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்போம், பார்த்துருப்போம். ஆனாலும் நிறைய பேருக்கு ஸ்ரீ சக்கரத்தில் சந்தேகம் நிறைய இருக்குது. நான் படிப்படியாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இப்போ நம்ம முதலில் பூப்புறத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். பூப்புறத்தை அந்த வெளியே இருக்கிற கோட்டையை மட்டும் பார்த்து அங்கே என்னென்ன தேவதைகள்லாம் இருக்கிறாங்கன்றத நான் முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கீழே இருந்து உள்ளே போக போகிறோம். இந்த வாசலுக்கு சித்த மண்டலம் அப்படின்னு பேர். அதில் பாருங்கள், முதல்ல 4 வாசல் வழியாக உள்ள செல்வோம். சித்த மண்டலம்னு பேர். 4 தேவதைங்க இருக்கிறாங்க. இந்த வாசலில் 4 தேவதைகள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் 1 2 3 4 தேவதைகள் இருக்கிறாங்க. அது காலதாபசமயி, தர்மாச்சாரியமயி, முக்தகேசேஸ்வரமயி, தீபகலாநாதமயி 4 பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த கோடு வெளியே இருக்கிற முதல் சுற்று, அதுக்கு மாணவ மண்டலம்னு பேர். 1வது சுற்று. நம்ம வெளியே இருந்து உள்ளே போகிறோம். 1வது சுற்று. அதுக்கு 9 தேவதைகள் இருக்கிறாங்க. விஷ்ணு தேவமயி, பிரபாகர தேவமயி, தேஜோ தேவமயி, மனோஜ தேவமயி, கல்யாண தேவமயி, வாசுதேவமயி, ரத்ன தேவமயி, ஸ்ரீராமானந்தமயி, கூட ஸ்ரீ சங்கராச்சாரியார். ஏன்னா அவரும் மாணவர் இல்லையா, அதனால் அவர் பேரையும் சேர்த்துருக்காங்க. அப்படி மாணவ மண்டலம் ஃபஸ்ட்டு ஒரு இதில். இப்போது 2வதில் நம்ம பார்க்க போகிறோம். அது திவ்ய மண்டலம். அது பேர் திவ்ய மண்டலம். ஃபஸ்ட்டு மாணவ மண்டலம், 2வது திவ்ய மண்டலம். அதுக்கு 7 தேவதைகள் இருக்காங்க. அவங்க மித்ரே சமயி, சஷ்டி சமயி, புத்தி சமயி, உட்டி சமயி, சர்யாநாதமயி, லோபாமுத்திரமயி, அகஸ்தியமயி அப்படின்னு இவர்கள் 2வது சுற்றில் வாசம் செய்கிறாங்க. இதில் 2வது சுற்றில் வாசம் செய்கிறாங்க. இப்போ 3வது சுற்றுக்கு போகும். அது நித்திய தேவதைகள்னு சொல்கிறாங்க. 3வது சுற்று. அதில் 16 தேவதைகள் இருக்கிறாங்க. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னே பேருண்டே, வஹ்னிவாசினி, மகா வஜ்ரேஸ்வரி, சிவதூதித்தரித்தே, குலசுந்தரி, நித்யே, நீலபதாதே, விஜயே, சர்வமங்களே, ஜுவாலாமாலினி, சித்ரே, மகாநித்யே, பரமேஸ்வரி. இவங்க 16 பேர் இருக்கிறாங்க. இந்த பூப்புறத்தின் வாயிலிருந்து 3 சுற்றுகளும் மதில் கோட்டைகள், காவல் தெய்வங்கள் இவங்க. அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் நாம் உள்ளே போக முடியும். இப்போது இதில் பாருங்கள், 16 பேர். 1 2 3 4 5 6 7 8 தூரம் பாருங்கள். 9 10 11 12 அப்புறம் 13 இங்கே, 14 அங்கே, 15 அங்கே, 16 அங்கே. இப்படி 16 பேர் இங்கே காவல் செய்கிறாங்க. இவங்களை நம்ம ஃபஸ்ட்டு துதித்தாலே நமக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தை பற்றி தெரியக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கன்யாச மந்திரம்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற 6 சக்கரம். 6 சக்கரத்துக்கு ஒரு அதிதேவதைகள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும். பீஜ மந்திரம். அப்புறம் உள்ளே இருக்கிற 3 சுற்று இருக்கு இல்லையா, வட்டமாக, அதை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம பூப்புறத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இதை பற்றி சொன்னேன். ஃபஸ்ட்டு 4 தேவதைகள் இருக்காங்க. 1வது சுற்றில் மாணவ மண்டலம், 2வது சுற்றில் திவ்ய மண்டலம், 3வது சுற்றில் நித்திய தேவதைகள் இவங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பூப்புறத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லா வணங்கி வேண்டி அப்புறமா நம்ம உள்ளே போகலாம்.
இது யாருக்கு போய் சேரணும்னு விதி இருக்கோ அவங்க கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க. இதை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது சின்ன சின்ன டவுட் இருந்தால் இதில் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. இத்தனை தேவை. இப்போ பாருங்களேன், இப்போது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ 16 தேவைகள், அப்புறம் 16 7 எவ்வளோ ஆச்சு? 16 4 20 23 23 4 27 27 9 36. இப்போ 36 தத்துவங்கள் வருதா? உடம்புக்குள்ளே 36 தத்துவங்கள் இருக்கா இல்லையா? அதாவது ஸ்ரீ சக்கரம் நம்ம உடம்புன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ சக்கரமும் நம்ம உடம்பும் ஒன்று. இப்போ அது படிக்க படிக்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வெளியேறும். இதை நம்ம படிக்க படிக்க நம்ம உடம்புக்கும் நல்லா சரியாயிட்டே வரும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வெளியாகி. இன்றைக்கி நான் இந்த பூப்புறத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிதானமாக நீங்கள் பாருங்கள், யோசனை பண்ணி நிதானமாக படித்து பாருங்கள், புரியும். அடுத்தது நம்ம அங்கன்யாச மந்திரத்தில் என்ன தேவதை இருக்கிறாங்க, பீஜ மந்திரம், அப்புறம் உள்ளே இருக்கிற 3 சுற்று என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்ரீ சக்கரன்றது எங்கே இருக்குதுன்னா, இப்போது நிஜ இது படி எங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம் சுற்றி பார்க்கடலில் நடுவில் தான் இருக்குது. அதாவது ஜம்பு தீபம் சொல்கிறாங்க. ஜம்பு தீபத்தில் இளாவிரத வருஷத்துக்கு நடுவில் இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இளாவிரத வருஷம்னா என்னது? இளாவிரத வருஷம்னா நம்ம நாள் கணக்கு வருஷம்னா காலங்களை சொல்லலாம், இல்லை இடங்களை சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம சொல்கிறோம் பாரத வருஷம், பரத கண்டம்னு சொல்கிறியா, பாரத வருஷம்னு சொல்கிறோம். பாரதம் நம்ம நாடு தானே, அதை வருஷம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இளாவிரத வருஷம்னு ஒன்று இருக்குது. அதில் தான் ஸ்ரீ சக்கரம் இருக்குது. இப்போது இந்த இருக்குது இல்லையா? அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். வாழ்க வளமுடன்.